ஏறத்தாழ நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இப்போ வந்து இப்போ நான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து நான் ஃபுல் டைமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இங்கே வந்து அரை அடியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 10 அடி வரைக்கும் நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சுட்ருக்குறோங்க. எல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர்னால் உங்களுக்கு கல்மாவு, அட்டை, பேப்பர் தூள் இந்த மாதிரி பயன்படுத்தி நாங்கள் வந்து சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இங்கே வருஷம் வந்து திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர், கூடலூர், ஊட்டி, ஈரோடு இந்த மாவட்டங்கள்லேருந்து பல்வேறு அமைப்பு சேர்ந்தவங்க, ஊர் பொதுமக்கள் நிறையா வந்து ஆர்வத்துடன் வந்து விநாயகர் சிலைகள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது போன்று வந்து இன்னமும் வந்து நிறைய மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து விமர்சையாக கொண்டாடணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். ரெண்டாவது, அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் கொடுத்துட்டு வர்றதுனால இன்னும் எங்களுக்கு வந்து 90 நாளைக்கு முன்னாடியே சில விதிமுறைகள் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் வந்து சொல்ல வரோம். நலிந்து வரும் தொழிலாக இது வந்து இப்போது கருதிட்டு வர்றதுனால விநாயகர் சிலை செய்யும் எங்களை போன்ற தொழிலாளர்களை அரசாங்கம் வந்து நிறைய ஊக்குவித்து நிறையா மானியங்கள் கொடுத்து நிறையா விஷயங்கள் முன்னெடுத்து செஞ்சோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேங்க. ஏன்னா அரசாங்கத்தின் சார்பில் விநாயகர் தொழில் செய்யும் கிட்டத்தட்ட வந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்லாம் இது மிகப்பெரிய பிரதான தொழிலாகவே இருக்குதுங்க. எப்படி திருப்பூருக்கு வந்து பனியன் கம்பெனி, அதே மாதிரி உங்களுக்கு கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இது பிரதான தொழிலுங்க. ஆனால் வந்து இது எந்தவித அரசாங்கம் முன்னெடுத்து பண்ணுறது இல்லைங்க. நிறைய சலுகைகள், நிறையா வந்து ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் யோசனையாக இருக்குது. என்னன்னாங்க, இப்போது வந்து நம்ம முத்ரா ஸ்கீம்ஸோ இல்லை வந்து நம்ம பிஎம்பிஜி ஸ்கீம்ஸ்குள்ளே போனால் நம்ம விநாயகர் சிலை செய்கிறதுக்குன்னு தனியாக எந்தவித காலமும் அதில் இல்லை. ஸோ எங்களுக்கு நாங்கள் என்னென்னு சொல்லி எங்கள் தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லி நம்ம போய் நம்ம ஸ்கீம்ஸ் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலிங்க. இது மத்திய அரசாங்கம் வந்து இது முன்னெடுத்து இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு, இந்த தொழிலுக்கான என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்கலாங்கிறத மானிய விலையில் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. இதை வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த வருஷம் நாங்கள் வந்து 10 அடிக்கு மேலே விநாயகர் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 8 அடி சிலையிலே நாங்கள் சில பிரம்மாண்டங்கள் நாங்கள் காமிச்சிருக்கோம். 8 அடி சிலையில் நாங்கள் 6 பேக் விநாயகர் காமிச்சிருக்கிறோங்க. ரெண்டாவது ஜல்லிக்கட்டு விநாயகர் இருக்கார். ரெண்டாவது ராஜகணபதி இருக்காருங்க. ராஜகணபதி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக இருப்பாருங்க. ஆனால் 8 அடி சிலை அதுலேயே அவ்வளோ வேலைப்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்குறோம். நான் உங்களுக்கு அது கூட நான் இப்போ காட்டுறேன், பார்க்கலாங்க.